பொதுவாக சீதையை ராவணன் அபகரித்து சென்றான் என்பதனை நாம் கேள்விப்படுகிறோம். அதனுடைய பொருள் என்ன, அதுக்கு உள்ள அர்த்தம் என்ன என்பதனை நாம் சில சமயங்களில் ஆராயாமல் விட்டு விடுகிறோம். நம்முடைய இதிகாசங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் ஒரு தத்துவார்த்தம் இருக்கும். அந்த மனசை நாம் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டோமே ஆனால் இந்த புலன்களால் ஆட்டம் போட முடியாது. ஆனால் அந்த மனசை நம்மால் கட்டுப்படுத்த முடியலை, புலன்கள் எல்லாம் ஆட்டம் போடுகின்றன. அப்போ நாம் சம்சாரத்திலே இழுக்கப்படுகிறோம். எதனாலன்னா இதோ இந்த 10 தலை ராவணனால் இந்த மனசு 10 புலன்களை கொண்டு நம்மை ஒவ்வொரு பக்கமும் இழுக்கிறது. சுந்தரகாண்டம் எப்படி ஆரம்பிக்கும் என்றால், ஹனுமான் மகேந்திரகிரின்னு சொல்லுவார்கள். மகேந்திர பர்வதம், திருக்குறுங்குடி மலை, அந்த மலை மேலிருந்து குதிக்கிறார், தாவுகிறார், கடலை கடந்து அதற்கு மேலே லங்கையை அடைந்து அங்கே பிராட்டியை கண்டுபிடிக்கிறார். இதெல்லாம் சுந்தரகாண்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அங்கே என்ன தெரிகிறது, இந்த ஜீவாத்மாவை தேடிக்கொண்டு ஒருத்தர் வருகிறார். யார் அது? ஹனுமான். ஹனுமான வேற யாரும் கிடையாது. இந்த இடத்துல ஆச்சாரியன் என்று சொல்கிறார்கள். சீதைக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு கூட தெரியலை. ஒரு பக்கம் சந்தோஷம், ஆஹா என்னுடைய கணவன் என்னை விட்டு பிரிந்து இவ்வளவு தவிக்கிறாரா, என் மேல எவ்வளவு காதல் அவருக்கு. ஹனுமான் தெரிவிக்கிறார், அனித்ர சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமஹா சீதேதி மதுராம் வாணி யாஹரன் பிரதிபுத்தியதே. அனித்ர சததம் ராமஹா, அவர் தூங்கிறதே கிடையாது, உறக்கம்ன்றது கிடையவே கிடையாது. ஒருவேளை அப்படி கண் அசைஞ்சாலும் உடனே எழுந்துன்றார், சீதா சீதா அப்படின்னு புலம்புறார். லங்கையை அடைவதற்காக கடலை கடந்து செல்கிறார். கடலை கடந்து சென்று தேடி தேடி பார்க்கிறார், எங்கேயாவது சீதை இருப்பாளான்னு எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கிறார். ஆனால் எங்கேயும் சீதை கண்ணிலேயே படலை. அவ்வளவுதான், சீதை இங்கே இல்லை போல இருக்கு அப்படின்னு தோன்றுகிறது. அதுக்கு மேலே ஒரு முறை என்ன பண்ணுகிறார், சொல் அழகு, பேச்சழகு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சீதையை கண்டேன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை, கண்டேன் சீதையைன்னு சொன்னார். ஏன்னா சீதை அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா ஐயோ என்ன ஆச்சோன்னு சொல்லி ஒரு பதற்றமே ஏற்படும் இல்லையா மனசில். இந்த பதற்றமே வேண்டாம், கண்டேன்னு ஆரம்பித்தா பதற்றமே கிடையாது இல்லையா. கண்டேன் சீதையை என்று சொன்னாராம், திருஷ்டா சீதான்னு சொன்னாராம். அவ்விதமான ஆச்சரியமான சேஷ்டிதங்களை பண்ணியிருக்கக்கூடிய ஹனுமான் நம் பாரத நாட்டிலே ராமாயணத்தை அறியாதவர்கள் யாரும் கிடையாது. அந்த ராமாயணத்திலே முக்கியமான ஒரு பகுதி சுந்தரகாண்டம் என்று சொல்லப்படுகிறது. சுந்தரே சுந்தரம் சர்வம் என்று சொல்லுவார்கள். சுந்தரகாண்டம் என்றால் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே அழகுதானாம். அது எதுக்காக சுந்தரகாண்டம் என்று அழைக்கப்படுகிறது என்றால், ராமாயணத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் ராமரும் சீதையும். ஆனால் சுந்தரகாண்டத்துக்கு வந்தால் அங்கே தலைவர் யாரு? ஹனுமான். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருவடின்னு சொல்லுவார்கள். அவர்தான் அதில் முக்கியமான ஒரு பாத்திரமாக இருக்கிறார். அவரே சுந்தரர். அவர் செய்திருக்கக்கூடிய செயல்களெல்லாம் சுந்தரம், எல்லாமே சுந்தரம். ஆக மொத்தத்தில் சுந்தரகாண்டம். அந்த சுந்தரகாண்டத்துக்கு இவ்வளவு பெருமைகள். பொதுவாக ராமாயண பாராயணம் என்பதனை காட்டிலும் சுந்தரகாண்ட பாராயணம் என்பதுதான் அதிகமாக செய்யப்படுகிறது. காரணம் என்ன என்றால், அதுக்குள்ள ஒரு தத்துவார்த்தம் இருக்கிறது. பொதுவாக சீதையை ராவணன் அபகரித்து சென்றான் என்பதனை நாம் கேள்விப்படுகிறோம். அதனுடைய பொருள் என்ன, அதுக்கு உள்ள அர்த்தம் என்ன என்பதனை நாம் சில சமயங்களில் ஆராயாமல் விட்டு விடுகிறோம். நம்முடைய இதிகாசங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் ஒரு தத்துவார்த்தம் இருக்கும். அதே போலத்தான் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றான். அந்த ராவணனிடமிருந்து யார் காப்பாற்றினார், இது முதலான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். என்னது என்றால், சீதை அபகரிக்கப்பட்டாளா? யாராலே? ராவணனாலே. ராவணன் எப்படிப்பட்டவன்?
10 தலை ராவணன். இதனுடைய உள் அர்த்தம் என்னது என்றால், சீதை என்பது ஒரு ஜீவாத்மா. நாம் இருக்கிறோமே, நாமும் ஒரு ஜீவாத்மா தானே. நாம் அனைவரும் ஜீவாத்மாக்கள். இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்பை காட்டிலும் வேறுபட்டவர்களான ஜீவாத்மாக்கள் நாம் அனைவருமே. அப்படிப்பட்ட நாம் ஒரு 10 தலை ராவணனாலே கவரப்படுகிறோம். யார் அந்த 10 தலை ராவணன் என்றால், நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய 10 புலன்கள். அந்த புலன்களோடு கூடி இருக்கக்கூடிய நம்முடைய மனசு, இதுதான் ராவணன். அதுதானே நம்ம பல இடங்களுக்கு இழுத்து செல்கிறது. எல்லாருக்குமே நல்லபடியாக வாழ வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் என்கிற ஆசையானது இருக்கும். ஆனால் அப்படி வாழ முடிகிறதா? இல்லை. காரணம் என்ன? தினப்படி எழுந்த உடனேயே தன்னறியாமல் கை ஃபோனை போய் தேடுறது. பக்கத்தில் இருக்கா ஃபோன் அப்படின்னு சொல்லி கேட்கறது. சரி, அந்த ஃபோனை எடுத்து பார்க்க வேண்டும். காத்தால எழுந்த உடனே ரீல்ஸ் செக் பண்ணணும்னு தோன்றது ஒன்று. அப்போ கண்ணானது அதை தேடிக்கொண்டு செல்கிறது. அதிலேயும் எனக்கு இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தினப்படி ஒரு 10 முறையாவது அதை கேட்பேன் அப்படின்னா காதுக்கு அந்த ஒலி வேண்டி இருக்கிறது. கண்ணுக்கு ஒரு விதமான ஒளி வேண்டும், காதுக்கு ஒரு விதமான ஒலி வேண்டும். அதே போல எங்கேயாவது அமர்ந்தால், ஐயோ தரையிலலாம் என்னாலலாம் உட்காரவே முடியாது, எனக்கு நல்ல சோஃபா வேணும், குஷன்டா இருக்கணும். அந்த குஷனும் எப்படின்னு சொன்னால் உட்காந்தா வெளியில் எழுந்துக்க முடியாத அளவுக்கு உள்ள அமுங்கக்கூடியதாக வேண்டும். இதெல்லாம் கேட்கறது ஒன்றும். இதெல்லாம் நம்முடைய புலன்களுடைய ஆசைதான். புலன்கள் நம்ம இழுக்கின்றன. கண் எனக்கு நல்ல காட்சியை காட்டுன்னு சொல்றது, காது எனக்கு நல்ல ஒரு பாட்டை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஒரு பக்கம் நம்முடைய தொடு உணர்ச்சி, ஸ்பர்ஷேந்திரியம்னு சொல்லுவா, அது நல்ல ஸ்பர்ஷம்தான் எனக்கு வேண்டும் என்று தூண்டுகிறது. அதே போல மூக்கு என்ன பண்ணுகிறது? நல்ல வாசனைகள் தான் வேண்டும் என்று சொல்கிறது. நாக்கு நல்ல ருச்சியான சாப்பாடு தான் வேண்டும் என்று சொல்கிறது. இல்லை ருச்சியா இருந்தாலும் அதுக்கு வயிற்றுக்கு கெடுதல், ஆன்மீக பயணத்துக்கும் கெடுதல் என்று சொன்னாலும் அதெல்லாம் பரவாயில்ல, என்னுடைய நாக்குக்கு வேண்டி இருக்குன்னு சொல்லி நாம் எவ்வளோ இடங்கள்ல தேவையில்லாத உணவுகளை எல்லாம் உண்கிறோம். எவ்வளவோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல. அப்படின்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், எவ்வளவு பேர் டாக்டர் மெனக்கெட்டு ஸ்வீட் சாப்பிட வேண்டாம், சுகர் அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய நாக்கை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நாம் இருக்கிறோமே. அப்போ அர்த்தம் என்ன? பொதுவாக ஆசை என்பது நமக்குத்தான் இருக்கும். ஆனால் இந்த புலன்களால தானே நமக்கு இந்த ஆசைகள் எல்லாம் அதிகமாகின்றன. இந்த புலன்கள் எல்லாம் நம்மை ஒவ்வொரு பக்கம் இழுக்கின்றன. இப்போ பார்த்த 5 புலன்கள் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படும். கண்ணு, மூக்கு, நாக்கு, காது, அதுக்கு மேல நம்முடைய தோல் என்கிறது இந்த 5. செவி, வாய், கண், மூக்கு, உடலன் 5 என்று பொய்கை ஆழ்வார் கூறுகிறார். இது 5 ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படும். அதே போல 5 கர்மேந்திரியங்கள் என்று சொல்லுவார்கள். வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தங்கள் என்று சொல்லுவார்கள். இவைகள் கர்மேந்திரியங்கள், நாம் செயல்படுவதற்காக இருக்கக்கூடிய இந்திரியங்கள். ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவைகள் தூண்டுகின்றன. இதுக்கு எல்லாம் தலைவர் யார் தெரியுமா? மனசு. அந்த மனசை நாம் கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டோமே ஆனால் இந்த புலன்களால ஆட்டம் போட முடியாது. ஆனால் அந்த மனசை நம்மால கட்டுப்படுத்த முடியல, புலன்கள் எல்லாம் ஆட்டம் போடுகின்றன. அப்போ நாம் சம்சாரத்திலே இழுக்கப்படுகிறோம். எதனாலன்னா இதோ இந்த 10 தலை ராவணனால் இந்த மனசு 10 புலன்களை கொண்டு நம்மை ஒவ்வொரு பக்கமும் இழுக்கிறது. 5 திசை வலித்து எத்துகின்றனர் என்று நம்மாழ்வார் கூறுகிறார். 5 புலன்களும் நீ இந்த பக்கம் வானா இந்த பக்கம் வான்னு ஒவ்வொரு பக்கமும் இழுக்கிறதா. ஐயோ நான் ஆடாப்படுறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்போ 10 தலை ராவணன் சீதையை அபகரித்து சென்றான் என்னால் அதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? அதே போலத்தான் ஒரு 10 தலை ராவணன் மனசு நம்மை அழைத்து செல்கிறது, நம்மை கவர்ந்து செல்கிறது. சம்சாரம் அப்படின்ற இந்த கடலுக்குள்ளே கவர்ந்து செல்கிறது, அழைத்து செல்கிறது. அப்போ அந்த மாதிரி நாம் வசப்பட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்மை காப்பதற்காக வருகிறார் யாரு? ஹனுமான். சுந்தரகாண்டம் முழுக்க அதுதானே. சுந்தரகாண்டம் எப்படி ஆரம்பிக்கும் என்றால், ஹனுமான் மகேந்திரகிரின்னு சொல்லுவார்கள். மகேந்திர பர்வதம், திருக்குறுங்குடி மலை,
அந்த மலை மேலிருந்து குதிக்கிறார், தாவுகிறார், கடலை கடந்து அதற்கு மேலே லங்கையை அடைந்து அங்க பிராட்டியை கண்டுபிடிக்கிறார். இதெல்லாம் சுந்தரகாண்டத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அங்க என்ன தெரிகிறது? இந்த ஜீவாத்மாவை தேடிக்கொண்டு ஒருத்தர் வருகிறார். யார் அது? ஹனுமான். ஹனுமான வேற யாரும் கிடையாது இந்த இடத்துல. இந்த இடத்துல ஆச்சாரியன் என்று சொல்கிறார்கள். ஹனுமத் சமேன குருணா என்று வேதாந்த தேசிகர் தெரிவிக்கிறார். ஹனுமான் யாருன்னு கேட்ட ஆச்சாரியன் தான். நாம் சம்சாரத்திலே இருக்கிறோம். நாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் நுகர்ந்து கொண்டு நாம் பாட்டுக்கு இருக்கிறோம். அந்த சமயத்தில் ஹனுமான் போல நம்மை அணுகுகிறார் ஆச்சாரியர் என்பவர். சுந்தரகாண்டத்தில் யாருடைய பெருமை சொல்லப்படுகிறதுனா ஒரு பக்கம் ஹனுமானுடைய பெருமை என்று சொல்லிவிடுவோம். ஆனால் உண்மையில் பார்த்தால் உட்கருத்து என்னது? அங்க ஒரு குருவினுடைய பெருமை தான் சொல்லப்படுகிறது, ஆச்சாரியனுடைய பெருமை தான் சொல்லப்படுகிறது. அவர்தானே வருகிறார், ஹனுமான் வருகிறார். ஹனுமான் வந்து சீதையை கண்டெடுக்கிறார். அசோகவனத்திலே இருக்கிறாள் சீதை. அதே போலத்தான் சம்சாரத்துக்கு நடுவில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மை ஆச்சாரியர் கட்டுகிறார். ஆச்சாரியர் வந்து என்ன சொல்லுவார்? நமக்கு உபதேசங்கள் எல்லாம் பண்ணுவார். ஹனுமான் என்ன பண்ணுகிறார்? அதோ ராமபிரான் உமக்காகவே காத்து கொண்டிருக்கிறார், நீர் நன்றாக இருக்கிறீரா இல்லையா என்று மிகவும் கவலை கொள்கிறார். ஓ சீதையே, நீ இல்லாமல் அவர் என்ன பாடுபடுறாரு தெரியுமா என்றெல்லாம் கூறுகிறார். சீதைக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு கூட தெரியல. ஒரு பக்கம் சந்தோஷம், ஆஹா என்னுடைய கணவன் என்னை விட்டு பிரிந்து இவ்வளவு தவிக்கிறாரா, என் மேல எவ்வளவு காதல் அவருக்கு. ஹனுமான் தெரிவிக்கிறார், அனித்ர சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமஹா சீதேதி மதுராம் வாணி வியாஹரன் பிரதிபுத்தியதே. அனித்ர சததம் ராமஹா, அவர் தூங்கிறதே கிடையாது, உறக்கம்ன்றது கிடையவே கிடையாது. ஒருவேளை அப்படி கண் அசைஞ்சாலும் உடனே எழுந்துன்றார், சீதா சீதா அப்படின்னு புலம்புறார். அப்படின்னு சொல்றார். உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கையா புண்டு தாமுத்த பேதெல்லாம். ஆண்டாளுடைய பாசுரம். உண்ணாது சாப்பிடவில்லை, உறங்காது உறங்கவில்லை, ஒலிகடலை ஊடறுத்து பெரிய கடல், கடல் மேல சேத்து பந்தனம் பண்ணி சேத்துவை கட்டி பெண்ணாக்கையா புண்டு தாமுத்த பேதெல்லாம். ஒரு பெண் மீது ஆசை கொண்டு என்னமா பாடுபடுகிறார் பெருமாள் என்று ஆண்டாள் கூறுகிறார். அதே போலத்தான் இங்க ஹனுமான் சீதை இடத்துல பெருமாள் உமக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறார், ராமபிரானுக்கு உன் மேல இவ்வளவு ஆசை இருக்கு என்று தெரிவிப்பது போலவே ஆச்சாரியனும் வந்து நமக்கு தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? பெருமானுக்கு உன் மீது மிகவும் ஆசை, நீ இல்லாமல் அவர் வாடி கிடக்கிறார், நீ அவரை கிட்ட வேண்டும் என்று அவருக்கு நம்மோடு இருக்கக்கூடிய உறவை பற்றி ஹனுமான் போல இருக்கக்கூடிய ஆச்சாரியர் நமக்கு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல அவர் தெரிவிச்சார், இப்போ யார் வந்து கடைசியில நம்மை, அதாவது சீதையை லங்கையிலிருந்து கூட்டிக் கொண்டு சென்றார் என்றால் பெருமாள் தானே, ராமபிரான் தானே வந்து அழைத்து செல்கிறார். ஒரு கேள்வி நமக்கு வரலாம், சீதை எப்படிப்பட்டவள்? சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி, ஸ்ரீ மகாலட்சுமி, பெரிய விராட்டியார். அவளுக்கு சக்தி இல்லையா என்ன? தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாதா என்ன? நான் காப்பாற்றிக்கலாம், அவளுக்கு எல்லா சக்தியும் இருக்கு. இருந்தாலும் அவள் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளவில்லை. அவளே ஒரு இடத்துல சொல்லுகிறாள், ராவணனை பார்த்து சொல்லுகிறாள், அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசானுபாலனாத் நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா. என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? நான் நினைச்சா உன்னை இப்பொழுதே பஸ்மம் ஆக்கலாம், நான் பஸ்மம் ஆக்கலை. எங்க பெருமாளை கேட்காமல் நான் ஒரு காரியத்தையும் பண்றதில்லை, அதனால உன்னை பஸ்மம் ஆக்கலையே தவிர, இல்லைன்னா நான் நினைச்சா உன்னை பஸ்மம் ஆக்கலான்னு சொல்றான். அப்போ அவளுக்கு பஸ்மமாக்குவதற்கான சக்தி இருக்கான்னு கேட்டா நன்றாக இருக்கிறது. பின்ன பயன்படுத்தி கொள்ளலாமே, இல்லை பயன்படுத்தி கொள்ளவில்லை. எங்க கணவர் இருக்கார், அவர் வந்து காப்பாற்றுவார், அவரது தான் பொறுப்பு, அவர் பார்த்து கொள்வார் என்கிற உறுதியோடு இருந்தாள். அதே போலத்தான் ஹனுமானாகிற ஆச்சாரியன் வந்து நமக்கு உபதேசம் பண்ணினால் அதுக்கு மேல நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். என்ன உறுதி? பெருமாள் வந்து நம்மை காப்பாற்றுவார், கண்டிப்பாக காப்பாற்றுவார் என்கிற உறுதி, மகாவிஸ்வாசம் என்று சொல்லுவார்கள். அதோடு நாம் இருக்க வேண்டும். இந்த உட்கருத்தெல்லாம் இந்த சுந்தரகாண்டத்துக்குள்ளே உண்டு. ஒரு சுந்தரகாண்டத்துக்கு இவ்வளவு பெருமைகள் என்றால் மற்ற ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்து கொண்டே போனால் எவ்வளவு பெருமைகள் இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு கருத்துக்கள் உள்ளே இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவ்விதமாக ஒரு ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்ல வந்தது
இந்த சுந்தரகாண்டம் என்பது. பெருமான் சீதை ஒரு ஜீவனுடைய ஸ்தானத்திலே இருக்கிறாள். அந்த சீதையையும் ராமனையும் சேர்த்தது யார் அப்படின்னா ஹனுமான் தானே. ராமனிடமிருந்து தூதாகச் சென்று சீதைக்கு விஷயங்களை சொன்னார். அதே சீதையினிடமிருந்து விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து ராமனுக்கு சொன்னார். 2 பேரையும் சேர்த்து வைத்தது யார் என்றால் ஹனுமான் தான். அதே போல தான் ஒரு ஜீவனையும் பகவானையும் சேர்த்து வைக்கக்கூடியவர் ஆச்சாரியர் என்று சொல்லப்படுகிறார். அதுதான் ஆச்சாரியனுடைய பெருமை. இப்போ சுந்தரகாண்டம் என்று பார்த்தோம். அந்த சுந்தரகாண்டத்தில் சுந்தரராக இருக்கக்கூடிய ஹனுமான் என்னெல்லாம் செய்தார் என்பதனை சுருக்கமாக சொல்லி முடிச்சுடுறேன். ஹனுமான் லங்கையை அடைகிறார். லங்கையை அடைவதற்காக கடலை கடந்து செல்கிறார். கடலை கடந்து சென்று தேடி தேடி பார்க்கிறார். எங்கேயாவது சீதை இருப்பாளா, எங்கேயாவது சீதை இருப்பாளான்னு எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கிறார். ஆனால் எங்கேயும் சீதை கண்ணிலேயே படலை. அவ்வளவுதான், சீதை இங்கே இல்லை போல இருக்கு அப்படின்னு தோன்றுகிறது. அதுக்கு மேலே ஒரு முறை என்ன பண்ணுகிறார், அவர் பெருமாளை வணங்குகிறார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய, ராமனுக்கு வணக்கம், லக்ஷ்மணனுக்கு வணக்கம். தேவியை சதஸ்யை ஜனகாத்மஜாயை, அந்த ஜனகனுடைய திருமகளாக இருக்கக்கூடிய சீதைக்கு வணக்கம் என்று சொல்கிறார். இது சொல்லிட்டு என்ன தெரியுமா கொண்டார், உன்னை நீதான் காட்டி தர வேண்டும், என்னால் கண்டுபிடிக்க முடியாது, நீதான் உன்னை காட்டி தர வேண்டும் என்று சொல்ல, அதுக்கு மேலே தான் எல்லா இடத்திலும் தேடிட்டோம், அந்த ஒரு காடு மட்டும் இருக்கே, அசோகவனம் மட்டும் இருக்கே, அதை மட்டும் தேடலை என்ற எண்ணமே பிறந்ததாம். இங்கேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாம் எவ்வளவு முயற்சி செய்து இறைவனை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் பார்க்க முடியாது. இறைவனையாவது பிராட்டியையாவது நாம் காண வேண்டும் என்றால் அவர்களுடைய சங்கல்பம் வேண்டும், அவர்களுடைய அனுமதி வேண்டும். அப்போ உன்னை காட்டித்தா என்று நாம் அவர்களிடமே தான் பிரார்த்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் காண முடியும். அதுக்கு மேலதான் அசோகவனத்தில் தேடலாமேன்னு எண்ணம் பிறக்கிறது. அங்க போய் பார்த்தால் சரியா சீதை கண்ணிலே படுகிறாள். பெரிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, சுருக்கமாகத்தான் சொல்லுகிறேன். அங்க சீதையை பார்த்து அப்பொழுதுதான் ராவணன் வருகிறான், அவளை மிரட்டுகிறான், அங்கிருந்து சென்று விடுகிறான் ராவணன். அதுக்கு மேலே சீதையை பார்த்து பேச வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் நேரடியாக அவள் முன்னாடி நின்று நான் தான் ஹனுமான் என்று பேசினால், ஐயோ எங்கேருந்தோ ஒரு வானரம் வந்தது பேசிக்கொண்டிருக்கிறதே, இது என்ன ராவணன் தான் வேறு வேஷம் போட்டுக்கொண்டு வந்தானோ என்பது போல அவளுடைய மனசுல பல ஐயங்கள் எழலாம் என்பதனால என்ன பண்றார், ஒரு மரத்திலேயே இருந்து கொண்டு ஹனுமான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்பொழுதுமே யாருக்காவது ஒரு மன நிம்மதி வேணும்னா கேட்க வேண்டிய கதை ராமாயண கதை. சீதை அசோகவனத்தில் இருக்காள், அசோகவனத்தில் இருக்கக்கூடிய அவளுக்கு நிம்மதியை ஏற்படுத்துவதற்காக ராமாயண கதையை தான் தொடங்குகிறார் ஹனுமான். ராமாயணம் சொல்ல தொடங்குறார். தசரதன் ஒரு அரசன் இருந்தான், அவனுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள்னு சொல்லி ஆரம்பிச்சு ராமாயணம் முழுக்க சொன்னா அவளுடைய மனசு கொஞ்சம் நிம்மதியாகுது. அதுக்கு ஒரு ஆஸ்வாசம், ஆறுதல் ஏற்படுறது. அதுக்கு மேலே இவர் கீழே இறங்கி வரார். அப்போ முதல்ல இவர்களுடைய காதில் விழுந்தது ராமாயணம். அதுக்கு மேலே தான் ஹனுமான் வருகிறார். இதோ நான் ராமதூதன் என்று சொல்லுகிறார். நான் ராமனுடைய தூதனாக வந்திருக்கிறேன், ராவணனுக்கு நேரம் வேற யாரும் கிடையாது என்று சொல்லுகிறார். ராமருடைய பல அடையாளங்களை எல்லாம் காட்டி கொடுக்கிறார். ராமர் அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தையும் தருகிறார். ஏன்னா அடையாளம் சரியா கொடுக்க வேண்டும் இல்லையா, அவர் தான் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லி அதையும் கொடுக்கிறார். சீதையினிடமிருந்து சூடாமணின்னு சொல்லப்படக்கூடிய ஆபரணம், தலையில் அணியக்கூடிய ஆபரணம், அதை திரும்பி எடுத்து போகிறார். சீதையை நான் கண்டேன் என்பதனை காட்டுவதற்காக. அப்போ அந்த இடத்துல அவ்வளவு ராட்சசிகள் நடுவிலே தான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆறுதலுக்காக இருந்தது யார் அப்படின்னு கேட்டால் அதோ ஹனுமான் தான். அதே போலத்தான் ஒரு ஆச்சாரியன் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருப்பார் என்பதனையும் இந்த இடத்துல பார்க்கலாம். ஆச்சு சுந்தரகாண்டம் அத்தோடு முடிந்திருக்க வேண்டும், சீதையை பார்த்தாச்சு கிளம்ப வேண்டும். ஆனால் அப்போதான் தோணித்து ஹனுமானுக்கு, நாம் இப்பொழுது இப்படி கிளம்பி விட்டோமே ஆனால் ராமரை கிட்டுவோம், இதோ சீதை அங்கதான் இருக்கா, போய் நாம் அவளை எப்படியாவது ஜெயித்து மீட்டு கொண்டு வந்து விடலாம் என்று சொன்னார். உடனே ராமர் என்ன கேட்பார், ஓ லங்கைக்கு போனாயே, ராவணனுக்கு எவ்வளவு பலம், எவ்வளவு பெரிய சேனை, லங்கையில் எங்கெங்க மதில்கள் இருக்கின்றன, எப்படி உள்ள நுழையலாம், இதெல்லாம் கேட்பறோம். ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அடுத்து பெரிய போர் புரிய வேண்டும். அப்போது ஹனுமான், இல்லை நீர் இதெல்லாம் முன்னாடி சொல்லவே இல்லையே, நான் போகும்பொழுது இதெல்லாம் சொல்லவே இல்லையே, சீதையை பார்க்க வேண்டும் என்று தானே சொன்னீர்,
அதனால சீதையை பார்த்து கிளம்பி வந்துட்டேன்னு சொன்னா, ஐயோ இது நீயா பண்ண வேண்டாமான்னு சொல்லுவாடா இல்லையா? வேடிக்கையாக ஒன்று சொல்றது உண்டு. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்காகன்னு சொல்லி ஒரு கடைக்கு செல்கிறார். கடைக்கு சென்று அங்கே பல பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு வருகிறார். பல பொருள்களை வாங்கி கொண்டு வருகிறார். அதை வாங்கி கொண்டு வரும் பொழுது அதில் என்ன ஆகிறது என்றால், எப்பொழுதுமே ஏதோ ஒரு 2 பொருள்களை அவர் விட்டு விடுவார். அதே போல நடந்து கொண்டு வருகிறது. ஒரு சமயம் அந்த மனைவி மிகவும் திட்டுகிறாள், நீர் ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் பண்ணுகிறீர் என்று. அப்போ இந்த முறை அந்த கணவன் கடைக்கு போகும் பொழுது பெரிய ஒரு பட்டியல் எழுதி கொண்டு, இந்த முறை ஒரு பொருளையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, மறதின்றது எனக்கு இல்லவே இல்லை, நான் இந்த முறை சரியாக எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பினார். கிளம்பி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மளிகை கடையில் வாங்க வேண்டிய சாமான்கள் எல்லாம் வாங்கியாச்சு. காய்கறி கடைக்கு போய் அங்கே வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் வந்தாச்சு. வந்து எல்லாத்தையும் கொடுத்தா. கடைசியில் மனைவி சொன்னா, பட்டியல் பார்த்தா எல்லாம் இருக்குது, டிக்கு டிக்கு டிக்குன்னு போட்டுட்டே வந்தா எல்லாம் இருக்குது. நான் ஏதோ திட்டி ஆகணும் இல்லையா? அவர் சொன்னாலாம், இவ்வளவு வாங்கி கொண்டு வந்திருக்கிறீரே, ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை கேட்டால் அவன் ஓசியிலே கொடுத்துருப்பான், அதை மட்டும் வாங்கிட்டு வரலையே நானும். திட்டுறதுக்கு ஏதோ ஒன்று வேணும் கேட்டுட்டா. அப்போது ஒரு இடத்துக்கு போனால் அங்கே முடிஞ்ச அளவுக்கு எல்லா காரியத்தையும் முடித்து கொண்டு வர வேண்டும். இதே கதையைத்தான் சக்கரத்தாழ்வார் விஷயத்திலும் கூட சொன்னதாக ஞாபகம். சரி, மறுபடியும் அதையே சொல்லிவிட்டேன். ஹனுமான் அதே போல தான் விடுத்த திசை கருமம் திருத்தி, ஒரு இடத்துக்கு போனால் அங்கே பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவார். அதே போல் இங்கே சரி பெருமாள் அடுத்து ராவணனுடைய பலம் எவ்வளவு, ராவணனை பார்த்தாயா, அங்கே என்ன இருக்குன்னு கேட்டால் தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவராக அசோகவனத்திலே இருந்து கொண்டு அங்கே தாமாக வம்பு பண்ணி வம்புக்கு இழுத்து அதுக்கு மேலே ராவணனை சந்தித்து ராவணனுடைய பலத்தை பார்த்து, அதுக்கு முன்னாடி ராவணனுடைய உறவினர்கள் மந்திரி பிள்ளைகள் அதில் பல பேரை முடித்து விட்டு அதற்கு மேலே ராவணனை சந்தித்து ராவணனிடம் சில நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி, அதுக்கு மேலே ராவணன் இவருடைய வாலிலே நெருப்பு வைக்க லங்கையை முழுக்க எரித்து அதுக்கு மேலே திரும்பி வருகிறார் என்று பார்க்கிறோம். திரும்பி வந்து அங்கேயும் ஹனுமானுடைய சொல் அழகு, பேச்சழகு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சீதையை கண்டேன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை, கண்டேன் சீதையைன்னு சொன்னார். ஏன்னா சீதை அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா ஐயோ என்ன ஆச்சோன்னு சொல்லி ஒரு பதற்றம் ஏற்படும் இல்லையா மனசில்? அந்த பதற்றமே வேண்டாம். கண்டேன்னு ஆரம்பித்தா பதற்றமே கிடையாது இல்லையா? கண்டேன் சீதையை என்று சொன்னாராம், திருஷ்டா சீதான்னு சொன்னாராம். அவ்விதமான ஆச்சரியமான சேஷ்டிதங்களை பண்ணியிருக்கக்கூடிய ஹனுமானை பற்றின சுந்தரகாண்டம் ரொம்ப அழகான காண்டம். அந்த சுந்தரகாண்டத்தை பற்றி சில விஷயங்களை நாம் இந்த முறை பார்க்க பெற்றோம். இந்த சுந்தரகாண்டத்தை எப்பொழுதும் மனசில் வாங்கி கொண்டு அதில் இருக்கக்கூடிய உட்கருத்துகளையும் கூட மனசிலே தேக்கி கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் எல்லாமே நலமாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு அமைகிறேன்.